அகண்டம், எல்லையற்ற விழிப்பு நிலைக்கு உங்களை வரவேற்கிறோம். சென்னுங்கிறது சும்மா ஒரு தியான பயிற்சி மட்டும் கிடையாதுங்க. அது ஒரு முழுமையான வாழ்க்கை முறை. நம்ம எப்பவுமே வாழும் கலைய பத்தி நிறைய பேசுறோம், ஆனா மரணத்தோட கலைய பத்தி வாங்க, வாழ்க்கையோட உச்சகட்டமான அந்த மரணத்தை சென் பார்வையிலிருந்து இன்னும் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கலாம். இந்த வார்த்தைகளோட ஆழத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். தியானம்னா காலையில கண்ணை மூடி உட்காரத மட்டும் இல்ல, நீங்க நடக்கும்போது, பேசும்போது, ஏன் வேலை செய்யும்போது கூட அந்த அமைதி உங்களோட ஒரு பகுதியா, உங்க சுவாசமாவே மாறிடணும். அதுதான் உண்மையான ஜென் நிலை. அந்த தியான நிலை உங்களோட இயல்பாவே மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போதான் உங்க வாழ்க்கையில ஒரு ஆழமான ஒரு அடிப்படை மாற்றமே நடக்கும். இது ஏதோ தற்காலிகமா வர்ற ஃபீலிங் இல்ல, இது ஒரு முழுமையான உருமாற்றம். சரி, இப்போ ஜென் வாழ்க்கை முறையில இருந்து ஜென் மரணக்கலைக்கு வருவோம். ஞானம் அடைஞ்சவங்களுக்கு வாழ்றதுக்கும் இறக்குறதுக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. ஒரு சாதாரண மரணத்துக்கும் தியானத்திலேயே வாழற ஒரு ஞானியோட மரணத்துக்கும் மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இருக்கு. அவங்க வாழ்க்கை எவ்ளோ அழகா இருந்துச்சோ, அவங்களோட மரணமும் அவ்ளோ அழகா ஒரு கொண்டாட்டமா இருக்கும். மரணம் ஒரு கொண்டாட்டமானு கேக்குறீங்களா? ஆமா, அதுதான் ஜென் பார்வை. ஆமாங்க, புத்தர் மாதிரியான ஒரு ஜென் குருவுக்கு மரணம் ஒரு எண்ட் பாயிண்ட் கிடையாது. அது அவங்களோட வாழ்நாள் பயிற்சியோட கடைசி ஒரு உச்சகட்டமான வெளிப்பாடு. அவங்க வாழ்ந்த வாழ்க்கையோட கிளைமேக்ஸ் அது. வாங்க, நம்ம எல்லாரும் இப்ப புத்தரோட அந்த கடைசி நாளுக்கு போகலாம். அதுவும் ஒரு சாதாரண அதிகால மாதிரிதான் விடிஞ்சது. தன்னோட குருவோட பேச்ச கேட்கணும்னு 10,000 சீடர்கள் ரொம்ப ஆவலா கூடியிருக்காங்க. ஆனா அன்னைக்கு சரித்திரமே மாறப்போகுதுன்னு அவங்களுக்கு தெரியாது. அப்போ கௌதம புத்தருக்கு வயசு 82. 40 வருஷத்துக்கும் மேல தன்னோட ஞானத்தை இந்த உலகத்துக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு நீண்ட அர்த்தமுள்ள வாழ்க்கையோட நிறைவுல அவர் இருந்தாரு. அமைதியா உட்கார்ந்திருந்த புத்தர் தன்னோட சீடர்களை பார்த்து ரொம்ப நிதானமா இந்த வார்த்தைகளை சொன்னாரு. எந்த பதட்டமும் இல்ல, சும்மா ஒரு உண்மைய சொல்ற மாதிரி. ஒரு நிமிஷம் அந்த தருணத்தோட கனத்தை உணர்ந்து பாருங்க. தன்னோட முழு வாழ்க்கையில அவர் தெரிஞ்சுக்கிட்ட எல்லாத்தையும், தன் முழு இதயத்தையும் தன்னோட சீடர்களுக்காக கொடுத்திருக்கார். இனிமே சொல்றதுக்கு எதுவும் பாக்கி இல்ல. புத்தரோட வார்த்தைகளை கேட்டதும் அத்தனை சீடர்கள் மத்தியிலையும் ஒரு பெரிய அதிர்ச்சி பரவுச்சு. அவங்க அப்படியே நிலகுலிஞ்சு போயிட்டாங்க. புத்தர் தொடர்ந்தர் மரணத்தை பத்தி எவ்ளோ சாதாரணமா பேசுறார் பாருங்க. ஒரு துளி கூட பயம் இல்லாம ஏதோ ஒரு பயணத்துக்கு ரெடியாகிற மாதிரி, என் படகு வந்துருச்சு அப்படின்னாரு. அந்த செய்தியை தாங்கிக்கவே முடியாத சீடர்கள் கதறி அழ ஆரம்பிச்சாங்க. அவங்களோட அந்த துக்கம் புத்தரோட அமைதிக்கு அப்படியே நேர்மாறா இருந்துச்சு. ஆனா புத்தர் என்ன பண்ணாரு தெரியுமா? அவங்கள மென்மையா கண்டிச்சாரு. இது அழறதுக்கான நேரம் இல்லைன்னு சொன்னாரு. தன்னோட கடைசி மூச்சு வரைக்கும் தன்னோட ஒரே நோக்கமான போதனையில அவரு உறுதியா இருந்தாரு. இதுதான் உங்களுக்கு கடைசி வாய்ப்பு, தெளிவு பெறுங்கன்னு அவங்கள தூண்டினாரு. திரும்பிக்கிட்ட அந்த சீடர்கள் சொன்னாங்க, பகவானே, நாங்க கற்பனை செஞ்சதை விட நீங்க எங்களுக்கு அதிகமாவே கொடுத்துட்டீங்க. இனிமே வர பல 100 வருஷங்களுக்கும் தேவையான பதில்களை நீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்க. அத கேட்ட புத்தர் ஒரு மெல்லிய, ரொம்ப அமைதியான புன்னகையோட தன்னோட கடைசி வார்த்தைகளை சொன்னாரு. அதுல பிரிவோட துக்கம் இல்ல, ஒரு முழுமையோட ஆசீர்வாதம் மட்டும்தான் இருந்துச்சு. அந்த கடைசி தருணத்தோட காட்சிய மனசுல நினைச்சு பாருங்க. அதிகாலை நேரம், சூரியன் மெதுவா உதிச்சிட்டு இருக்கான், பறவைகளோட சத்தம் கேக்குது, 10,000 துறவிகள் ஆழ்ந்த மௌனத்துல சுத்தி உட்கார்ந்திருக்காங்க. அப்புறம் புத்தர் கண்களை மூடி தன்னோட இறுதி தியானத்தை ஆரம்பிச்சாரு. அவர் தன்னோட இருப்போட ஒவ்வொரு அடுக்குல இருந்தும் முழு உணர்வோட விலகினார். முதல்ல தன் உடம்போட உணர்வுல இருந்து விலகினாரு. அடுத்ததா தன் மனசோட ஓட்டங்கள்ல இருந்து விலகினாரு. அதுக்கப்புறம் தன் இதயத்தோட உணர்ச்சிகள்ல இருந்தும் விலகினாரு. கடைசியா தான் ஆன்மாங்கிற தனிப்பட்ட அடையாளத்திலிருந்தும் முழுமையா விலகினார். இந்த உருவகம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஒரு ஐஸ் கட்டி அதோட தனித்தன்மையை இழந்து உருகி ஒரு பெரிய சமுத்திரத்தோட ஒன்னா கலக்கிற மாதிரி அவர் இந்த பிரபஞ்சத்தோட முழுமைக்குள்ள அமைதியா கரைஞ்சு போனாரு. அந்த நொடியில என்ன ஆச்சு தெரியுமா? ஒரு பெரிய தியான ஆற்றல் அலை எழுந்துச்சு. புத்தர் மறைஞ்ச அந்த கணத்துல வெளியான அந்த தூய்மையான ஆற்றலை உணர்ந்து அங்க கூடியிருந்த ஆயிரக்கணக்கான துறவிகள் அந்த இடத்திலேயே ஞானம் அடைஞ்சாங்க. அதனாலதான் சொல்றோம், அது ஒரு மரண நிகழ்வு கிடையாது, அது ஒரு மாபெரும் ஞான நிகழ்வு. இதனாலதான் இத நாங்க சாவுன்னு சொல்றதில்ல. இதுக்கு பேரு மகா பரிநிர்வாணம், அதாவது ஒரு மாபெரும் இறுதி நிர்வாணம். இதுதாங்க அந்த நிகழ்வோட மொத்த சாராம்சமும். புத்தரோட முடிவு அவரோட வாழ்க்கையோட ஒரு சரியான பிரதிபலிப்பா இருந்துச்சு. அவரு தியானத்திலேயே வாழ்ந்தாரு, தியானத்திலேயே மறைஞ்சாரு.
இப்போ நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப வருவோம். ஒரு ஜென் மனிதர் ஜென்னில் நடக்கிறார், ஜென்னில் அமர்கிறார். புத்தரோட இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் இந்த சாதாரண வாக்கியத்தோட உண்மையான ஆழமான அர்த்தம் இப்போ உங்களுக்கு புரியுது இல்லையா? அவர் வாழ்ந்ததும் ஜென்ல தான், மறைஞ்சதும் ஜென்ல தான். கடைசியா ஒரு கேள்வி. ஒருத்தரோட வாழ்க்கை ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு தியானமாவே இருந்துச்சுன்னா அதோட முடிவை பத்தி பயப்படுறதுக்கு அங்க என்ன இருக்கு? இதுதான் இந்த நிகழ்வு நமக்கு விட்டுட்டு போற ஒரு முக்கியமான சிந்தனை. யோசிச்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சிறிய தெளிவை கொடுத்திருந்தால் லைக் பண்ணுங்க.